கன்னிக்குமரி கடல் கண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறள் மாப்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணு சிலம்பே மணிமேகலை வடிவே, உன்னும் நினைவாய் முடிதாள வாழ்த்துவமே, செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நீ பெருமை என் தமிழ்நாள் எவ்வாறு எடுத்தே உரை விதிக்கும், முந்தை தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைக்கும் வேறா புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனவுல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டு உலகு என் தனித்தமிழை என்று என் தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி அவையுள்ள அத்துணை கவி உறவுகளுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் மா காயத்ரி திருப்பதி. நான் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம். நான் சமீப காலமாக 1 வருடங்களாகத்தான் இந்த கவிதை கட்டுரை இந்த நிகழ்வுகளில் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு 6-7 தொகுப்பு புத்தகங்களில் என்னுடைய கவிதை வெளியாகி இருக்கிறது. பாரதியாரா, தர்மம் கலைக்காக்கும், தமிழ் மொழி உலக சாதனை நிகழ்வுகள், இது போன்ற நீர்வள மேலாண்மை, இது போன்ற கவிதை தொகுப்பு புத்தகங்களில் என்னுடைய கவிதை வெளியாகி இருக்கிறது. சமீபத்தில் தஞ்சையில் நடைபெற்ற இளந்தமிழ் மன்றத்தில் நடந்த 104 கவிஞர்கள் சந்தித்த அந்த நிகழ்வில் வெற்றி கவிதையாக என்னுடைய கவிதை தேர்ந்தெடுக்கப்பட்டது. தடைகளை தாண்டிய தாரணை என்ற தலைப்பில் நான் எழுதிய கவிதை செலக்ட் பண்ணி எனக்கு சிறப்பு பரிசு செய்தார்கள். நான் புதிதாக முளைத்த செடி, என்னை வளர்ப்பது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. நான் இப்போதுதான் புதிதாக புத்தகம் போடுவதற்கு முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இணையதளங்களில் வலைதளங்களில் 200க்கும் மேற்பட்ட கவிதைகளை படைத்திருக்கின்றேன். மின் சான்றிதழ்கள் வாங்கியிருக்கின்றேன். 2024ஆம் ஆண்டுக்கான புதுச்சேரி உலக சாதனை அமைப்பில் இருந்து அப்துல் கலாம் சாதனையாளர் விருது எனக்கு கொடுத்தார்கள். அவர் அனைத்திற்கும் எனக்கு காரணமாக இருந்தது தமிழ் தான். அந்த தமிழ் மூலமாகத்தான் நான் உங்களிடம் உரையாற்ற இன்று ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இறைவனுக்கும் வீதி கலை இலக்கிய களத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே இந்த இடத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த கவிஞர் கீதா அம்மா அவர்களுக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மாவிடம் நான் கேட்டபோது என்ன அம்மா தலைப்பு? மகளிர் தின மாதம் என்பதால் மகளிரை பற்றி பேசுங்கள் என்றார்கள். எனக்கு மகளிர் என்று சொன்ன போது மாண்புமிகு மகளிர் என்று எனக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் மாண்புமிகு மகளிர் என்ற தலைப்பில் கவிபாட இருக்கின்றேன். உங்கள் அத்துணை பேரு கரவோசங்களை ஒரு முறை எடுப்புங்கள். அந்த கர ஒளியில் என்னுடைய கவிதை உயிர் பெறும். ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு மகளிர், மங்கையாக வளர்ந்த மாண்புமிகு மகளிரே, தங்கையாக தாரமாக தாயன்பு கொண்டீரே, எங்கும் எத்துறையிலும் தடம் மதித்து வென்றீரே, பொங்கும் தமிழால் போற்றுகிறேன் பெண்டீரே, பொங்கும் தமிழால் போற்றுகிறேன் பெண்டீரே, அன்னையாகி அன்பையும் நெறியையும் புகட்டினீரே, இனிமையாக இல்லத்தில் இன்பத்தை கொடுத்தீரே, அன்னையாகி அன்பையும் நெறியையும் புகட்டினீரே, இனிமையாக இல்லத்தில் இன்பத்தை கொடுத்தீரே, உலகெங்கும் உலா வந்து உயர் பதவி வகித்தீரே, எத்துணை இன்னல்களை எளிதாக கடந்தீரே, எத்துணை இன்னல்களை எளிதாக கடந்தீரே, ஒவ்வொரு துறையிலும் தடம் பதித்து வென்றீரே, ஓய்வின்றி பகலிரவு பாராது உழைத்தீரே, ஓய்வின்றி பகலிரவு பாராது உழைத்தீரே, தனியொரு தலைமையாக தரணியில் உயர்ந்தீரே, வானுயர வளர்ந்து வரலாறு படைத்தீரே, வானுயர வளர்ந்து வரலாறு படைத்தீரே, பெண்ணுலகில் பெண்ணிடம் காத்திட புரட்சிகள் செய்தீரே, மண்ணுலகின் மகளிராக மகத்துவம் பெற்றீரே, பெண்ணிடம் காத்திட புரட்சிகள் செய்தீரே, மண்ணுலகின் மகளிராக மகத்துவம் பெற்றீரே, பெண்ணே புதுமையே புரட்சி செய்த பதுமையே, கண்ணே கலைமணியே உடல் அயற்சி இல்லாத உழைப்பவளே, பெண்ணே புதுமையே புரட்சி செய்த பதுமையே, கண்ணே களிமணியே உடல் அயற்சி இல்லாத உழைப்பவளே, அடுப்பூதி கிடந்தது போதும் ஆகாயம் சுற்றி உன் ஆராய்ச்சிகளை செய்து, ஆணாதிக்கத்தில் நீ அகப்பட்டிருந்தது போதும் அனைத்து துறையிலும் உன் ஆதிக்கத்தை செலுத்திடு, ஆகாயம் சுற்றி நீ ஆராய்ச்சிகள் செய்தால் பட்டு போதாது, அனைத்து துறையிலும் உன் ஆதிக்கத்தை செலுத்திடு, வீட்டுக்குள்ளே நீயும் உடங்கியது போதும் நாட்டுக்கு பணியாற்ற நம்பிக்கை கொண்டு புறப்படும், வீட்டுக்குள்ளே நீயும் உடங்கியது போதும் நாட்டுக்கு பணியாற்ற நம்பிக்கை கொண்டு புறப்படும், அக்னி சிறகே அகிலமான பிறந்தவனே, காமுக பார்வைகளை கண்ணல் கொண்டு எரித்திடு, கொண்ட காரியமே கண்ணென கடமைகளை ஆற்றிடு, சதி செய்து உன்னை வீழ்த்துவோர் முன்னே விதியென்று எண்ணி வீழ்ந்து விடாதே, கதிகலங்கி நீயும் நின்று விடாதே, மதியை கொண்டு மாற்றத்தை உருவாக்கும், நதி போல் வாய்ந்து நாட்டிசையும் செழிப்பாக்கும், பெண்ணின பேராற்றலின் பெருமை நிலைநாட்டு, பெண்ணே உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும், பெண்ணால் மட்டுமே முடியும், குறித்த இலக்கில் உறுதியுடன் போராடு,
தயக்கமே உனக்கு, தளராமல் தடைகளை விலக்கு. எதிர்கால இந்தியாவுக்கு பெண்கள் தான் ஒரு விளக்கு. எதிர்கால இந்தியாவுக்கு பெண்கள் தான் ஒரு விளக்கு. இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த வீதி கலை இலக்கிய மன்றத்திற்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி.